Hi, dear children. Welcome to the problem solving session. நம்ம ஏற்கனவே மின்னோட்டவியல் என்ற பாடத்துல போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட சில क्वेश्चंस சால்வ் பண்ணோம். சரிதானே? இன்று நமக்கு அதன் தொடர்ச்சியா உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் இன்னைக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் உள்ளபோது அதன் தொகுபயன் மின்தடை எவ்வாறு மாறுபடும் அத ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So, first problem என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Resistance N each of R ohm when connected in parallel give an equivalent resistance of capital R ohm. If these resistance were connected in series, the combination would have a resistance in ohm that is equal to இங்கே 4 options இருக்கு. இது 2004ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. So, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஒவ்வொன்றும் R ஓம் மின்தடை கொண்ட எத்தனை மின்தடையாக்கிகள் இருக்கு? N மின்தடையாக்கிகள் இருக்கு. இந்த மின்தடையாக்கிகளை எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை எவ்வளவாகும்? R ஓம் ஆகும். அதே மின்தடையாக்கிகளை சப்போஸ் தொடர் இணைப்பில் இணைத்தால் அதன் தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கு? இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நமக்கு இதில் முக்கியமான இரண்டு கான்செப்ட் எதெல்லாம்? மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மின்தடையாக்கிகளை தொடர் இணைப்பில் இணைத்தால் அதன் தொகுபயன் மின்தடை எப்படி மாறுபடும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரெசிஸ்டர்ஸ் மட்டும் எடுக்கலாம். 3 மின்தடையாக்கிகள் மட்டும் எடுக்கலாம். அந்த மின்தடையாக்கிகளுக்கு R1, R2, R3ன்னு பேர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மின்தடையை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு தெரியும் இல்லையா? இதுதான் மின்தடையை நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ இந்த மின்தடை R1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு மின்தடை என்ன செய்ய போறோம்? இதனுடன் சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது மின்தடையை இப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதனுடைய மின்தடை மதிப்பு எவ்வளவு? R2. இன்னொரு மின்தடை நம்ம எடுக்கலாம், அதையும் இது கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம். இதனுடைய மின்தடை மதிப்பு R3. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதுக்கு எக்ராஸாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம், ஒரு மின்கலனை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ மின்கலனை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இதுக்கு எக்ராஸா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும் இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும்போது அந்த மின்தடையாக்கியில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இது ஒரு கண்டக்டர் தான் சரிதானே? இந்த கடத்தியில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இயங்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அங்கே என்ன உருவாகும்? கரண்ட் உருவாகும். ஸோ இந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டை நம்ம ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியினுடைய வோல்டேஜ், அதாவது மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? V வோல்ட். ஸோ V வோல்ட் உள்ள ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்கியூட் வழியாக என்ன ஃப்ளோ ஆகுது? I மின்னோட்டம் ஃப்ளோ ஆகுது. இங்கே பாருங்க, இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் ஒரே மின்னோட்டம் தான் என்ன செய்ய முடியும்? பாய முடியும். அதாவது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகமாக இருக்கு, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு குறைவாக இருந்தாலும் இந்த 3 ரெசிஸ்டர்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஒரே கரண்ட் தான் என்னாகும்? ஃப்ளோ ஆகும். அதுக்கு என்ன காரணம்? இங்கே சார்ஜஸ் வந்து என்ன பண்ண முடியாது? ஸ்டாக்னேட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இங்கே வரும்போது இங்கே அதிக சார்ஜ் ஃப்ளோ ஆகி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இங்கே குறைவான சார்ஜஸ் ஃப்ளோ ஆக முடியாது. ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இந்த சர்க்கியூட் வழியாக என்ன பண்ண முடியும்? ஃப்ளோ ஆக முடியும். ஸோ ஒரே கரண்ட் தான் என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஓம்ஸ் லா படி V = I × Rன்னு தெரியும் இல்லையா? இந்த 3 ரெசிஸ்டர் வழியாகவும் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனால் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ இதுக்கு அக்ராஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக இருக்கு. அதாவது இதுக்கு அக்ராஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம V1ன்னு எடுத்துக்கலாம். இந்த R2க்கு அக்ராஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை V2ன்னு எடுக்கலாம். அண்ட் R3க்கு அக்ராஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை என்ன செய்யலாம்? V3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க,
இந்த Vன்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் எதற்கு சமமா இருக்கும்? V1 plus V2 plus V3க்கு சமமாக இருக்கு. இந்த சர்க்யூட்டை நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, R1 R2 R3 என்ற 3 ரெசிஸ்டர்ஸை தொடர் இணைப்பில் இணைத்திருக்கு. இங்க ஒரு மின்கலன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த R1க்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் எவ்வளவு? V1. R2க்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் V2 and R3க்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் V3. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக R1ன்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டர் வழியாக எவ்வளவு மின்னோட்டம் பாயுது? I மின்னோட்டம் பாயுது. ஸோ நமக்கு ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு I இன்டு ஆர்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ R1க்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் எவ்வளவாக இருக்கும்? V1 ஈக்குவல் டு I இன்டு R1. ஓகே, இதே மாதிரி R2ன்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் எவ்வளவாக இருக்கும்? V2 ஈக்குவல் டு I இன்டு R2. ஏன் I2ன்னு எழுதலை? எஸ், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? சீரீஸ் ரெசிஸ்டர்ன்றதுனால கரண்ட் அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். தென் V3 ஈக்குவல் டு எவ்வளவு? V3 இஸ் I இன்டு R3. ஓகே, இப்போ Vன்னு சொல்லக்கூடியது V வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம 10 வோல்ட் கொடுத்துருக்குறோன்னா இந்த 10 வோல்ட் தான் அந்த 3 ரெசிஸ்டருக்கும் அக்ராஸாக என்ன ஆகும்? ட்ராப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு R1, இங்கே ஒரு 2 வோல்ட் சப்போஸ் என்ன ஆயிருக்கு? ட்ராப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு 5 வோல்ட் ட்ராப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதில் எத்தனை வோல்ட் ட்ராப் ஆகும்? டோட்டலாக நம்ம 10 கொடுத்துருக்குறோம் இல்லையா? இங்கே 2 வோல்ட், இங்கே 5 வோல்ட்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 வோல்ட் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 10 வோல்ட் கிடைக்கும். நம்ம சப்ளை பண்ணுறது தான் என்ன செய்ய முடியும்? அந்த 3 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ட்ராப் ஆக முடியும். ஸோ V ஈக்குவல் டு வாட்? V ஈக்குவல் டு V1 plus V2 plus V3. தென் இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு I இன்டு R1 plus I இன்டு R2 plus I இன்டு R3. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 3 ரெசிஸ்டர்ஸினுடைய தொகுபயன் இப்போ நமக்கு தெரியல இல்லையா? சப்போஸ் நம்ம அதை RSன்னு எடுத்தோம்னா இந்த 3 ரெசிஸ்டர்னுடைய தொகுபயனை RSன்னு எடுத்தோம்னா இந்த RS வழியாக எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுக்கு அக்ராஸ் ஆன வோல்டேஜ் எவ்வளவு? V வோல்ட். ஸோ வாட் இஸ் V? V ஈக்குவல் டு I இன்டு RS. நம்ம எதுக்காக RSன்னு எடுத்திருக்கிறோம்? சீரீஸ் கனெக்ஷன்றதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? RSன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ இங்கே Vக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? I இன்டு RS சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ I இன்டு RS ஈக்குவல் டு IR1 plus IR2 plus IR3. இப்போ இந்த 3 டேர்மில் இருந்தும் I காமனாக எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? I இன்டு R1 plus R2 plus R3ன்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் I இன்டு RS இருக்கு. இந்த ஐயும் கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ன்னு கிடைக்கும். ஓகே, அதே போல் நம்ம N ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கும்? RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் எக்ஸட்ரா எதுவரை வரும்? RN வரைக்கும் வரும். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரியான ரெசிஸ்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ R1ம் R2ம் R3யும் எல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? அதை Rன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் R ஓம் உள்ள 3 ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் தொகுபயன் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? R ப்ளஸ், அதை ஆட் பண்ணிக்கணும், அப்படி தானே? R ப்ளஸ் R ப்ளஸ் R, தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 3R. ஓகே, இதே போல் ஒரே போலான N ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால்
தொகுபயன் மின்தடை எவ்வளவு RS equal to N into R. ஓகே, இவ்வளவு கிளியர் ஆயிட்டா? தென் இந்த சர்க்கியூட்டை நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன பேர் சொல்லலாம்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட். நம்ம இங்க 10 வோல்ட் கொடுத்துருக்கிறோம் இல்லையா? இந்த 10 வோல்ட் என்ன ஆகுது? இதுக்கு அக்ராஸா ஒரு V1 வோல்ட், அதாவது 2 வோல்ட் டிராப் ஆயிருக்கு. இதுக்கு அக்ராஸா என்ன டிராப் ஆயிருக்கு? சம் 5 வோல்ட் டிராப் ஆயிருக்கு. இதுக்கு அக்ராஸ் எவ்வளவு டிராப் ஆயிருக்கு? 3 வோல்ட். அதாவது நம்ம கொடுத்த வோல்டேஜ் என்ன செய்திருக்கு? அங்க ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவுக்கு ஏற்றார் போல என்ன செய்யும்? டிராப் செய்யறதுனால, அதாவது டிவைட் செய்யறதுனால இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளவு ரெசிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதனுடைய தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தா போதும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை ஆட் பண்ணா போதும். ஓகே, அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன சால்வ் ஆயிடுச்சு? n ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் தொகுபயன் மின்தடை எவ்வளவு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி இதிலேயே நமக்கு என்ன செய்யலாம்னா I கண்டுபிடிக்கலாம் இல்லையா? I ஈக்குவல் டு எவ்வளவு? I ஈக்குவல் டு V டிவைடட் பை, பிகாஸ் இங்கே I into RS equal to V. அப்ப V equal to எவ்வளவு? I into RS. நம்ம RS என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? RS equal to R1 plus R2 plus R3 substitute பண்ணா V equal to I into R1 plus R2 plus R3 னு கிடைக்கும். So what is I? I equal to V divided by R1 plus R2 plus R3. ஓகே, சரியா? ஸோ இந்த சர்க்கியூட் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது? வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இங்க V1 நம்ம கண்டுபிடிக்க முடியும். V1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? V1 equal to I into R1, that is equal to I எவ்வளவு? V divided by R1 plus R2 plus R3 into what? இந்த R1. So ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு across ஆன வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும்? டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு that particular resistance. எந்த ரெசிஸ்டருக்கு across ஆனது கண்டுபிடிக்கணுமோ அதை என்ன செய்யணும்? V divided by R1 plus R2 plus R3 into R1. ஓகே, இதே மாதிரி நம்ம V2 கண்டுபிடிக்கலாம், V3 கண்டுபிடிக்கலாம். தென் இதே மாதிரி n ரெசிஸ்டர்ஸ் இருந்தால் Vn வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ V2 கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? V2 equal to V divided by R1 plus R2 plus R3 into R2னு கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு சீரீஸில் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணால் எவ்வாறு வோல்டேஜ் அமையும், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், அதன் தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கும்னு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த சர்க்கியூட்டை திருப்பி இங்கே ட்ரா பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கு. இதை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. இனி நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம் என்னது? இந்த ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால், அதாவது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தொகுபயன் மின்தடை எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை பக்க இணைப்பில் இணைக்கும் போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்? இது R1 ரெசிஸ்டர், இது R2 ரெசிஸ்டர், இது என்னது? R3 ரெசிஸ்டர். இதுதான் பக்க இணைப்பு, அதாவது பேரலல் காம்பினேஷன். ஸோ இப்படி பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன இணைக்கணும்? அதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண வேண்டும், அதாவது ஒரு மின்கலனை கனெக்ட் பண்ண வேண்டும். அப்படி ஒரு மின்கலனை கனெக்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்கியூட் வழியாக என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் I கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இங்கே வரும்போது, இந்த பாயிண்டில் வரும்போது அந்த கரண்ட் என்ன செய்யும்? 3 பிரான்ச்சாக டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நம்ம I1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I2ன்னு எடுக்கலாம். அண்ட் தேர்ட் பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை என்ன செய்யலாம்? I3ன்னு எடுக்கலாம். அப்போது சீரீஸில் இருக்கும்போது நம்ம வோல்டேஜை டிவைட் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே எதை டிவைட் பண்ணுது? கரண்ட்டை டிவைட் பண்ணுது. ஸோ இதை நம்ம இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன சொல்லலாம்?
கரண்ட் டிவைடர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டை பாருங்க. நீங்கள் இந்த சர்க்கியூட் இப்படி இருக்கு. இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், நம்ம கொடுத்த கரண்ட் எவ்வளவு? I கரண்ட் இல்லையா? இந்த I கரண்ட் இது வழி I1, இது I2, இது I3. திருப்பி என்ன செய்யும்? இந்த மூன்று கரண்டும் இங்கே I1, இது I2, இது I3, இது மூன்றும் இந்த ஜங்ஷன்ல ஜாயின் ஆகி திருப்பி என்ன கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும்? I கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் கரண்ட் I கேன் பி ரிட்டன் அஸ் I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க பாருங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையே நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்துருக்கிறோம்? V வோல்டேஜ் கொடுத்துருக்கிறோம், அப்படிதானே? ஸோ அதே வோல்டேஜ் தான் இந்த இரண்டு பாயிண்ட்டுக்கு கிராஸ் ஆகவும் இருக்கும், இந்த இரண்டு பாயிண்ட்டுக்கு கிராஸ் ஆகவும் இருக்கும், அதே இந்த இரண்டு பாயிண்ட்டுக்கு கிராஸ் ஆகவும் அதே வோல்டேஜ் தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்? பேரலல் காம்பினேஷனில் வோல்டேஜ் சேமாக இருக்கு இல்லையா? ஸோ கரண்ட் மட்டும் டிவைட் ஆகுது. அப்போ நமக்கு ஓம்ஸ்லாம் நமக்கு தெரியும், I into R equal to what? V. That is V equal to I into R. அப்போ I சொல்றது எவ்வளவு? I equal to V divided by R. ஓகே, இப்போ நம்ம I1 என்னவா இருக்கும்? I1 equal to எவ்வளவு? I1 I1 equal to V same தான், அப்படிதானே? V divided by R1. Then I2 equal to V divided by R2 and I3 equal to V divided by R3. Okay, இதில் substitute பண்ணா I equal to V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த மூன்று ரெசிஸ்டர்ஸும் பேரலல் இருக்கக்கூடிய காம்பினேஷனுடைய வேல்யூவை மதிப்பை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஆர்பின்னு எடுத்துக்கலாம். ஏன் ஆர்பி? பிகாஸ் பேரலல், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். அப்படி நம்ம எடுத்தோம்னா V ஈக்குவல் டு இங்கே V ஈக்குவல் டு I இன்டு ஆர்பி ஆர் I ஈக்குவல் டு எவ்வளவாக இருக்கும்? V டிவைடட் பை ஆர்பி. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஐக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? V divided by RP substitute பண்ணிக்கலாம். So V by RP equal to V divided by R1 plus V divided by R2 plus V divided by R3. Okay, இப்போ இந்த V என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். So 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 divided by R3. ஓகேவா? ஸோ n ரெசிஸ்டர்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus etc. எவ்வளோ வரும்? 1 divided by Rn. இதுதான் பேரலல் காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ ரெசிஸ்டர்ஸை சீரீஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்வோம்? நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். பேரலாக கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus etc. 1 by Rn. சப்போஸ் இப்போ நமக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒவ்வொன்றின் மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? சேமாக இருக்கும் இல்லையா? ஸோ Rன்னு எடுத்துட்டு 3 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றின் மதிப்பு எவ்வளவுதான்? 6 தான். ஸோ இது 6, இது 6. இப்போ நீங்கள் இதனுடைய தொகுபயன் மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். RP ஈக்குவல் டு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிதானே? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 1 by RP ஈக்குவல் டு 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இங்கே 3 ஒரே மாதிரி இருக்கிறதுனால 1 by R plus 1 by R plus again 1 by R. That is equal to what? 3 divided by R. இதுதான் அதனுடைய கரெக்ட் வேல்யூவா? பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 3 by R கிடைக்கும் இல்லை, பிகாஸ் இங்கே 1 by RP இருக்கு.
So what about RP? RP equal to R divided by 3. Okay. So n identical resistors parallel நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அதாவது பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது அதன் தொகுபயன் மின்தடைன்னு சொல்றது RP equal to what? R divided by n. Clear? So சீரீஸும் parallelலையும் நம்ம தொகுபயன் மின்தடை கண்டுபிடிச்சாச்சு. Then சீரீஸில் கனெக்ட் பண்ணா வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட், parallel கனெக்ட் பண்ணா என்ன சர்க்யூட்? கரண்ட் டிவைடர் சர்க்யூட். இதிலே நம்ம என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸான கரண்டையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பிகாஸ் கரண்ட் I equal to what? V divided by R1. So இங்கே V நம்ம கால்குலேட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்? RP நமக்கு தெரியும். ஓகே, இதை இங்கே சால்வ் பண்ணி இருக்கு. நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிடலாம், இதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு நம்ம செல்வோம். அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க? n ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ். எத்தனை ஓம் கொண்ட ரெசிஸ்டர்ஸ்? 6 ஓம் கொண்ட ரெசிஸ்டர்ஸ். அப்படிதானே? ஸ்மால் r வேல்யூ கொண்ட n ரெசிஸ்டர்ஸை பக்க இணைப்பில் இணைத்த போது தொகுபயன் மின்தடை எவ்வளோ கிடைச்சிருக்கு? R கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும்? n ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸை parallel கனெக்ட் பண்ணோம்னா அதனுடைய effective ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவாக இருக்கும்? RP equal to R divided by n. இல்லையா? இப்போ ஒவ்வொன்றின் மதிப்பு எவ்வளவு? ஸ்மால் r. ஸோ ஸ்மால் r divided by n. ஓகே, இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு கேபிட்டல் Rன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் R? R equal to இந்த n இங்கே கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? n into Rன்னு கிடைக்கும். தென் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? இதே ரெசிஸ்டர்ஸை, எந்த ரெசிஸ்டர்ஸை? R மதிப்புடைய R ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொண்ட n ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளவு தொகுபயன் ரெசிஸ்டன்ஸ்? ஓகே, அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது RS ஈக்குவல் டு எவ்வளவு? n into R. இல்லையா? ஸோ n into எந்த R வரும்? இந்த ரெசிஸ்டர்ஸை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ R வேல்யூ உள்ள n ரெசிஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? n into ஸ்மால் rன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஸ்மால் r நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம்? n into Rன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். ஸோ n into ஸ்மால் rக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? n into R சப்ஸ்டியூட் பண்ணால் this is equal to n square into R. அப்போ நமக்கு கேள்வி என்னது? அந்த R மதிப்புடைய n ரெசிஸ்டர்ஸை, ஸ்மால் r மதிப்புடைய n ரெசிஸ்டர்ஸை பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ண போது தொகுபயன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R ஆக இருந்தால் அதே ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு மதிப்பாக இருக்கும்? இதுதான் கேள்வி. ஏன் நம்ம இதோட நிறுத்திக்கலாமே? இப்படி எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்? பிகாஸ் நம்மளுடைய ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆரில் நம்ம ஆன்சர் எழுத வேண்டியது இருக்கிறதுனால தான் என்ன பண்ணோம்? ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் n இன்டு கேபிட்டல் R சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஸோ ஹியர் இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டான விடை? ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் நமக்கு கிளியராக தெரியும்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். சரியா? The effective resistance of a parallel connection that consists of 4 wires of equal length, equal area of cross section and same material is 0.25 ohm. What will be the effective resistance if they are connected in series? Question தமிழையும் வாசிச்சதுக்கு பிறகு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சமநீளம், சம குறுக்கு வெட்டு பரப்பு மற்றும் ஒரே பொருளாலான 4 கம்பிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை 0.25 ஓம்.
அவற்றை தொடர் இணைப்பில் இணைத்தால் தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கு? ஓகே, இப்போ சமநீளம், சம குறுக்கு வெட்டு பரப்பு மற்றும் ஒரே பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a metallic conductor is equal to rho into L divided by Aன்னு தெரியும் இல்லையா? ரோன்னு சொல்றது அந்த பொருளினுடைய ரெசிஸ்டிவிட்டி, தட் இஸ் மின்தடை எண். எல்னு சொல்றது லெங்க்த்து, ஏன்னு சொல்றது என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கு? சமநீளம், சம குறுக்கு வெட்டு பரப்பு, ஒரே பொருள். அப்போ என்ன மீனிங்? 4 ரெசிஸ்டர்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலாக இருக்கு. ஓகே தானே? சரி, இனி அவற்றை என்ன பண்ணியிருக்கு? பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை மதிப்பு எவ்வளவு? 0.25 ஓம். அவற்றை தொடர் இணைப்பில் இணைத்தால் அதன் தொகுபயன் மின்தடை எவ்வளவாக இருக்கு? இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கே என்ன சொல்லியிருக்கு? R ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொண்ட N ரெசிஸ்டர்ஸை பக்க இணைப்பில் இணைத்த போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தொகுபயன் மின்தடை Rன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? அதே ரெசிஸ்டர்ஸை எப்படி இணைத்தால்? சீரீஸில் இணைத்தால் தொகுபயன் மின்தடை எவ்வளவு? N² into R. இங்கே ஒவ்வொரு ரெசிஸ்டர்னுடைய வேல்யூ ஸ்மால் ஆர், இந்த கேபிட்டல் ஆர் கிடையாது. கேபிட்டல் ஆர்னு சொல்றது என்னது? இந்த ரெசிஸ்டர்ஸை பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு தொகுபயன் கிடைக்குதோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ இங்கே எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்கு? 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரெசிஸ்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சமமாக இருக்கு. சரிதானே? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? RS equal to என்னுடைய வேல்யூ 4. ஸோ 4² into இந்த R என்ன வேல்யூ? பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய தொகுபயன் மதிப்பு. இங்கே பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு தொகுபயன் மதிப்பு இருக்கு? 0.25 ஓம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4² சொல்றது 16 into 0.25, that is equal to 4 ohm. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 ஓம்னு கிடைக்கும். ஓகே, இதை நம்ம ஈஸியாக கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சமம்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி தானே? ஸோ ஆர்பி ஈக்குவல் டு ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்? 1/Rp equal to 1/R1 plus 1/R2 1 plus 1/R3 அப்படி வரும். இங்கே ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் ஆனனால 4 ரெசிஸ்டரும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? R divided by 4. சரிதானே? that is equal to எவ்வளோ வேல்யூ? 0.25. ஓகேவா? ஸோ வாட் அபவுட் R? R equal to ஒவ்வொரு ரெசிஸ்டர்னுடைய மதிப்பு 4 into 0.25. 4 into 0.25 is 1. ஸோ 1 ஓம்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டர்னுடைய மதிப்பு நமக்கு 1 ஓம்னு கிடைச்சிருக்கு. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அதே ரெசிஸ்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன தொகுபயன் மின்தடை? ஸோ இந்த ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது வாட் அபவுட் த ரிசல்டன்ட் வேல்யூ? இது 1 ஓம், இது 1 ஓம், இது 1 ஓம், இது 1 ஓம். இப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கும்போது என்ன செய்யணும்? அதனுடைய தொகுபயன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணால் போதும். ஸோ த ஆன்சர் இஸ் 1 + 1 + 1 + 1 is 4. ஓகே, ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? 4. ஸோ இங்கே சால்வ் பண்ணி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க? செய்து பாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ டூ இட் ரெகுலர்லி. டெய்லி ஒரு ப்ராப்ளம் செய்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? நிறைய ப்ராப்ளம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ டியர் சில்ட்ரன்.